தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பணக்காரன்தான் இனிமேல் டாக்டராக முடியும், பணக்காரன்தான் இனிமேல் டாக்டராக முடியும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் படிப்பு முன்பு நுழைவுத் தேர்வு இருந்தது. அதாவது 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு அவர்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நுழைவுத் தேர்வு நடத்துவார்கள். அந்த 12ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண்கள் சதவீதம் மற்றும் நுழைவுத் தேர்வு மதிப்பெண்கள் இரண்டையும் கூட்டி மதிப்பெண் அடிப்படையில் யார் அதிகமான மதிப்பெண் முன்னிலை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி படிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். கருணாநிதி அவர்கள் நுழைவுத் தேர்வை ரத்து செய்துவிட்டார். அப்புறம் அந்த 12ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே அந்த மருத்துவக் கல்லூரியில் இடம் வழங்கப்பட்டது. இது மாணவர்களுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. தற்பொழுது நீட் தேர்வு என்ற ஒரு தேர்வை கொண்டு வந்துள்ளார்கள். இந்த நீட் தேர்வு எழுதினால்தான் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும் என்ற ஒரு நிலைக்கு வந்துள்ளது. 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள். ஏப்ரல் மாதம் வரைக்கும் அவர்களுக்கு தேர்வு இருக்குது. அவங்க 12ஆம் வகுப்பில் மதிப்பெண் வாங்குகிறாங்க. அந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்த பிறகு தான் அவங்க நீட் தேர்வுக்கு படிக்கிறாங்க. அப்போ ஒரு மாதம் தான் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. அந்த ஒரு மாதத்தில் இவங்க படித்து நீட் தேர்வுக்கு தயாராக முடியாது. ஒரு மாதத்தில் படித்து தயாராக முடியாது. நீட் தேர்வு எழுதுகிறாங்க, இடம் கிடைக்கல. அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த ஏழை மாணவர்கள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளை பொறியியல் படிப்பதற்கோ அல்லது கலைக்கல்லூரியிலோ சேர்த்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு சில பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் நீட் தேர்வில் இடம் கிடைக்காட்டினா ஒரு வருஷம் அவங்கள கல்லூரிக்கே போக விடாமல், ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட கல்லூரிக்கே சேர்க்காம வீட்டில் வச்சு அவங்க நீட் தேர்வு பயிற்சிக்கு அனுப்புகிறாங்க. நீட் தேர்வு பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸில் 4 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா கட்டி பணம் கட்டி அவங்க படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு நீட் தேர்வில் தயாராகி நீட் தேர்வு எழுதி அதுக்கப்புறம் அவங்க மருத்துவக் கல்லூரியில் சேர்றாங்க. ஒரு மருத்துவக் கல்லூரியில் சேர்றதுக்கு நீட் தேர்வில் பாஸ் பண்ணணும். ஆனால் அந்த நீட் தேர்வு பயிற்சிக்கே 10 லட்சம் செலவு பண்ணால் தான் நீட் தேர்வில் பாஸ் பண்ண முடியுது. இப்போ என் பிள்ளை 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்துச்சு. ஆனால் நீட் தேர்வில் ஒரு மாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணிச்சு. ஆனால் நீட் தேர்வில் மதிப்பெண் குறைவாக இருந்ததுனால மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கல, பொறியியல் படிக்க போகுது. அதே இது என் நண்பருடைய மகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 12ஆம் வகுப்பு படித்தாங்க. நீட் தேர்வில் இடம் கிடைக்கலன்னா 2 வருஷம் வீட்டில் உட்கார வச்சு 6 லட்ச ரூபா ஒரு கோச்சிங் கிளாஸில் கொடுத்து படிக்க வச்சு 2 வருஷம் கழித்து அந்த பொண்ணு நீட் எக்ஸாம் எழுதி இப்போ விருதுநகர் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்கு, போய் சேர்ந்துருக்கு. அவங்க 6 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அந்த 6 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் எங்கே போக? அப்போ அந்த பணக்காரவங்க தான் அந்த நீட் தேர்வு பயிற்சி முகாமுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கட்டி படிக்க வைக்க முடியுது. அவங்க தான் நீட் தேர்வு எழுதி மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியுது. அப்போ இந்த சாமானியர்கள், சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லாமல் சாதாரணமாக நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் போக முடியல. அப்போ என்ன அர்த்தம், பணக்காரவங்க தான் இனிமேல் டாக்டருக்கு படிக்க முடியும். அடுத்ததாக அப்படியும் கிடைக்காட்டினா என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த உக்ரைன், சீனா, பிலிப்பைன்ஸு இங்கே போய் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டில் இருக்க மருத்துவக் கல்லூரிகளில் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு மொத்தமாக 40 லட்சம் 50 லட்ச ரூபா மொத்தமாக கட்டுறாங்க. பேக்கேஜ் 50 லட்ச ரூபா கட்டி படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த வெளிநாட்டில் படித்து முடிச்சுட்டு இங்கே ஒரு தேர்வு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்திய மருத்துவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா கூட அதுவும் பணக்காரவங்க தான் படிக்க முடியுது. ஆக மருத்துவ படிப்புங்கிறது இனிமேல் பணக்காரவங்களுடைய படிப்பாயிடுச்சு. ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இனிமேல் டாக்டராக முடியாது. அப்போ அந்த நீட் தேர்வை நீட் தேர்வு அது சாமானியர்களுக்கு எதிரானது, நடுத்தர வர்க்கத்துக்கு எதிரானது, ஏழை மக்களுக்கு எதிரானது. அதை புரிந்து கொள்ளணும். நீட் தேர்வு என்னைக்கு நீக்கிறாங்களோ அன்றைக்கி தான் ஏழை மாணவர்கள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், சாமானிய மாணவர்கள் மருத்துவராக முடியும். இதை புரிஞ்சுக்கணும். இதை தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நீட் தேர்வை ரத்து செய்கிற வரைக்கும் நம்முடைய அரசியல் கட்சிகள் போராடணும்.